இன்றைக்கி காலையிலே ஒரு ஆன்மீக பயணம் கிளம்பியாச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே அம்மா பிக்னிக் போகணும்னு கேட்டுகிட்டே இருந்த மகா. இவங்களையெல்லாம் பிக்னிக் கொண்டு போயாச்சுன்னா சமாளிக்க முடியாது. அப்படியே 4-5 கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு காலையில் மண்டைக்காட்டம்மன் கோயிலில் ஆரம்பித்து அப்படியே நாகராஜ கோயில், சுசீந்திரம், சுவாமி தோப்பு வைகுண்டபதி, கடைசியாக வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன், அவ்வளோ கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. கோயிலுக்கெல்லாம் போகிற வர ஓகே தான். டாய்ஸ் வாங்கி கேட்பாங்க, அடம் பிடிப்பாங்க. சரி வேண்டான்னு சொல்லியாச்சுன்னா விடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்து கடைசியாக கன்னியாகுமரி வந்து கோவில் தரிசனம் முடிச்சுட்டு பீச்சு பக்கம் வரலான்னு வந்ததும் ஐயோ பிடிக்கவே முடியலை. பீச்சை பார்த்தோம், பீச்சில் போனோம், விளையாடணும், குளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே அதான். நானும் கொஞ்ச நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படி தான் நினைச்சேன். பார்த்தாச்சுன்னா அதை முடிச்சு எப்படியே வந்து ஒரு வழியாக கடலில் இறங்கியாச்சு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து கொஞ்சம் படிப்படியாக கட்டி விட்டுருக்காங்க. நான் வந்து கன்னியாகுமரிக்கு போய் ஒரு 6-7 வருஷம் ஆகும். அப்போ எல்லாம் கிடையாது. இப்போ புதுசாக தான் கட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு ஓரளவு சேஃப் தான். ஏன்னா அலை வரும்போது அந்த படியில் தட்டி தட்டி கொஞ்சம் நிற்குது. ஆனால் இந்த பிள்ளைங்க நிற்பாங்களா? ஒரு படிக்கு 4 படி அந்த பக்கம் தான் போய் நிற்பாங்க. பிள்ளைங்களுக்கு விளையாட ஜாலியாக தான் இருக்கும். அவங்களுக்கு இதோட விபரீதம் எல்லாம் தெரியாது. பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே ஒரு வழியாக வந்து தூக்கி பிடிச்சி கரையில் கூட்டிகிட்டு வந்தாச்சு. போட்டிங் போகலான்னு பார்த்தாச்சுன்னா நல்லா க்ரௌடாக இருந்து எப்படி 4 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும் போலான்னு சொன்னாங்க. அது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே காந்தி மைதானத்துக்கும் போயிட்டு பக்கத்தில் குழந்தைங்களும் விளையாட பார்க்கெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கேயும் கூட கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு ஒரு வழியாக கிளம்பி வீட்டுக்கு சேஃபாக வந்து சேர்ந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.